ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்க்கை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்கும்படி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 21 முடிய உள்ள பகுதியை நாம் தியானித்து வந்திருக்கிறோம். நம்முடைய தியானத்திற்கு நாம் செல்வதற்கு முன்பதாக தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை நாளிலும் நம்முடைய வார்த்தையை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருக்கிறாக. அடிமை மறைத்து உடைய சத்தியத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீராக. கேட்கிற உள்ளங்களிலே உடைய வார்த்தையானது கிரியை நடப்பிக்கும்படியாக நாம் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. எனக்கு அன்பானவர்களே, இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் உதவிக்காக வந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஆண்டவரே, எனக்கும் என் சகோதரனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையில உதவி செய்யும் என்று கேட்கிறான். என்ன பிரச்சனை என்றால், தன்னுடைய சகோதரன் தனக்கு வர வேண்டிய சொத்து, தகப்பனுடைய சொத்து, இதை தன்னுடைய சகோதரன் இவனுக்கு பாகம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். பொதுவாகவே இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த சொத்து பிரிப்பதிலே ஒரு சட்டம் உண்டு. குடும்பத்திலே மூத்த மகனுக்கு 2 மடங்கு இரட்டிப்பு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட வேண்டும். இது கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு சட்டம். அந்த அடிப்படையில் அண்ணன் 2 மடங்கு எடுத்து மீதியை தம்பிக்கு கொடுக்க வேண்டும். இது சேஷ்டபுத்திர பாகம் என்று சொல்லுவார்கள். இது மூத்த மகனுக்கு செல்ல வேண்டியது. ஆனால் இங்கே நடந்தது என்ன அப்படின்னா, இந்த இருவரில் அண்ணன் அனைத்து சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டார். தம்பிக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை கொடுக்கவில்லை. அதான் உண்மை. தம்பி அதிகமாக கேட்டு வரலை, அல்லது அண்ணன் தம்பி அதிகமாக கேட்டு வரலை, அண்ணன் கொடுக்க வேண்டியதை கொடுக்கவில்லை, நியாயப்படி நடந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் போதகரே, நீர் என்னுடைய அண்ணனிடத்தில் பேசும் என்று அழைக்கிறான். இது ஒரு குடும்ப பிரச்சனை. இயேசு கிறிஸ்து அந்த மனிதன் கேட்ட அந்த உதவிக்கு இயேசு கிறிஸ்து மறுப்பு தெரிவிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பாகம் பிரிக்கிறவராகவும் யார் ஏற்படுத்தினது என்று கேட்கிறார். பொதுவாகவே இயேசு கிறிஸ்துவனிடத்திலே மக்கள் எதற்காக வருகிறார்கள் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அநேகர் வருகிறார்களே தவிர, இயேசு கிறிஸ்து தங்களை ரட்சிக்க வேண்டும் என்று வருகிறவர்கள் நம்ம பார்க்க முடிகிறது. அதான் பிரச்சனை. இந்த மனிதனும் அதான் செய்யணும். இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்ய வேண்டும், அவர் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அவன் கேட்கவில்லை. இன்றைக்கு பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகள் திருச்சபைகளுக்கு வரும். சொத்து பிரச்சனை, நில பிரச்சனை, உரிமை பிரச்சனை. திருச்சபையில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க, இந்த நபர்கிட்ட பேசுங்க, எங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேச சொல்லுகிறார். இது இன்னைக்கு திருச்சபையில் நடக்கும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அந்த மனுஷனுக்கு அந்த உதவியை அவர் செய்யவில்லை. அவர் அந்த உதவியை செய்யாமல் இஸ்ரவேல் மக்களுக்கு அல்லது தன்னை சுற்றி இருந்த மக்களுக்கு, குறிப்பாக சீடர்களுக்கு
ஏன்னா முந்தின பகுதி வரைக்கும் 12வது வசனம் வரைக்கும் அவர் சீடர்களுக்கு தான் அந்த ஆலோசனைகளை, அறிவுரைகளை, எச்சரிப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்கும் அதை தான் செய்கிறார். அந்த மனிதன் கேட்ட உதவிக்கு அவர் ஒத்து போகவில்லை. அதை அவர் நிராகரிக்கிறார், புறக்கணிக்கிறார். புறக்கணித்து விட்டு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சீடர்களுக்குள்ள கொடுக்கிற ஆலோசனை அல்லது ஒரு எச்சரிக்கை. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். பொருளாசை என்பது ஒரு மனிதனுக்கு, பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. தன்னுடைய தேவைகளை அடைய வேண்டும் என்று சொல்லி அடைந்து பெற்றுக்கொள்ளுகிற மனிதன் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று திருப்தி இல்லாத, தொடர்ந்து தேவையை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிற ஒன்று. அதுக்கு பேர் தான் பொருளாசை. இந்த பொருளாசையானது ஒரு குடும்பத்தில் வந்துவிடுமானால் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக குடும்பம் உடைந்து சின்னாபின்னமாக போகக்கூடிய சூழ்நிலை வரும். இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான பாடமே, அழிந்து போகிற இந்த சொத்துக்கள், பொருட்கள், நிலம், பணம், இவைகளுக்காக மனித உறவுகளை, சகோதர உறவை நீங்கள் முறித்து கொள்ள வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்கள். ஒருவேளை இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை வந்து இப்படி கேட்டிருக்கலாம், போதகரே, என் சகோதரன் எனக்கு சொத்து கொடுக்காமல் முற்றிலும் அவனே எடுத்துக்கொண்டான், எனக்கு அவன் மீது கோபம் வருகிறது, அவனை பகைக்க ஒரு பகை உணர்வு வருகிறது, அவனை ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது, எனக்கு வந்து என்னுடைய அந்த நிலையை மாற்றி அதிலிருந்து என்னை விடுதலை பண்ணுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க, நான் அந்த மனநிலையிலிருந்து வெளியே வர வேண்டும், என் சகோதரனை நான் நேசிக்க வேண்டும் என்று அவன் கேட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து அதை தான் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை ரட்சிக்க விரும்புகிறார். அவனுக்கு இந்த மாதிரி காரியங்களிலே உதவி செய்வதை விட ரட்சிக்க விரும்புகிறார். பொதுவாகவே இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய சகோதரனிடத்தில் பேசியிருந்தால் அவங்க கேட்டிருப்பாங்களா இல்லையான்றது தெரியாது. ஏன்னா 2 பேருடைய உள்ளத்திலும் பொருளாசை தான் நடந்திருக்கிறது. எனக்கு வர வேண்டியதை அவன் கொடுக்கவில்லை என்பதனாலே, அந்த பொருளாசையினாலே அண்ணனை பகைக்கக்கூடிய ஒன்று, அண்ணனிடத்தில் பேராசையினாலே தம்பியை பகைக்கக்கூடிய, தம்பியை ஒதுக்கக்கூடிய, உறவை முறிக்கக்கூடிய, சகோதர அன்பை உடைக்கக்கூடிய நிகழ்வு அந்த இடத்துல நடந்திருக்கிறது. இப்போ ஒருவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனையினால் அது சரிபடாது, தீர்வாகாது. கொடுக்க வேண்டிய ஆலோசனை என்ன? இயேசு கிறிஸ்து அந்த மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பது அல்லது சீடர்களிடத்தில் எதிர்பார்ப்பது, அழிந்து போகிற இந்த உலகத்தின் பொருட்களை விட அழியாத நித்தியம் வரை நம்மோடு கூட இருக்கிற சகோதர உறவு ரொம்ப முக்கியம் என்பதை அங்கே நிலைநிறுத்த விரும்புகிறார். பொருளாசை ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளை கொண்டு வரும் என்பதையும் இந்த பகுதியில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? பொருளாசை குறித்து எச்சரிக்கையார்கள். எவ்வளவு திரளான ஆஸ்தி ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இன்னைக்கு பொதுவாகவே நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்தில் பணம், பொருட்கள், சொத்துக்கள், பொக்கிஷங்கள், இதுதான் நமக்கு வாழ்க்கை, இது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலே மனிதன் அப்படியே செட் ஆகிட்டான். மனிதனுடைய மைண்டில் அப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆகவே தான் அதற்காக அடித்து கொண்டு, அதற்காக பிரச்சனைகளை எழுப்பி கொண்டு மனித உறவு பிளவுபட்டு கொண்டிருக்கிறது, சகோதர உறவு முறிந்து கொண்டிருக்கிறது. எபிரேயர் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களுக்கு என்ன சொல்லுகிறாருன்னா, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. சகோதர சிநேகத்திலே எந்த விரிசலும் வந்துவிடக்கூடாது, பாதிப்பும் வந்துவிடக்கூடாது. இப்போ சீடர்களுக்கு அவர் சொல்லுகிறது அதான், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, இது அழிந்து போகும், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போகும், இன்னைக்கு வரும் நாளைக்கு போய்விடும், இது நிழல் போன்ற பொருள்கள், இது நித்தியம் அல்ல, இது அனித்தியமான பொருள்கள்.
இந்த அநித்தியமான பொருட்களை வைத்து பிசாசானவன் சகோதர உறவை முறித்து விடுவான். சகோதர உறவு நித்தியம் வரைக்கும் ஒரு மனிதனை அழைத்து செல்லக்கூடியது. சகோதரர்களுக்கு இடையிலே உறவு முறியுமானால் அது தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை இந்த பூமியில சீர்குலைக்கக்கூடியது. அப்ப இங்க என்ன சொல்றாரு சீடர்களை பார்த்து, எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் விதமாக சொல்லுகிறது, பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. நீதிமொழிகள் 1:19. என்னது? பொருளாசை ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அந்த மனிதனை தேவனை விட்டு பிரித்து, மனித உறவுகளை விட்டு, குடும்பத்தை விட்டு, சகோதரர்களை விட்டு பிரித்து அழிவை நோக்கி அழைத்து செல்லும். அந்த பகுதியில் பின்னாடி சொல்லுகிறது, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். எது? பொருளாசை. அதுக்காக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகளை கூட வேண்டாம் என்று சொல்லுகிறவர் அல்ல. போதும் என்கிற மனதோடு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு வருகிறது போதும், எனக்கு என்ன கிடைக்கிறதோ அது எனக்கு போதும், எனக்கு இன்னைக்கு உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அது போதும் என்று இருங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஸோ அடிப்படை தேவையை கொண்டு வந்து பொருளாசையோடு குழப்பிக் கொள்ளக்கூடாது, மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சில அதிமேதாவிகள் இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, பொருளாசை குறித்து பேசும்போது, அப்போ இவர் சம்பளம் வாங்காமல் இருப்பாரா? எவ்வளோ ஒரு யோசனை இல்லாத சிந்தனை பேச்சு பாருங்க. அடிப்படை தேவையை இயேசு கிறிஸ்து மறுக்கவில்லை. என்னுடைய அடிப்படை தேவைக்கு மேல இது எனக்கு தேவை, அது எனக்கு அத்தியாவசியம் அல்ல. ஒரு உதாரணம் சொல்லுகிறேனே, ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவைப்படுவதை நான் நோக்கி ஓடுகிறேன், அது பொருளாசை. இந்த மாதிரியான தேவைகளை, உணவு, உடை, இருப்பிடம், இதுக்கு மட்டும் எனக்கு கிடைத்தால் அது போதும் என்று இருப்பது பொருளாசை அல்ல. அதை தாண்டி இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று நினைப்பது பொருளாசை. ஸோ அப்படி சீடர்களை எச்சரிக்கும் போது அவர்களுக்கு ஒரு உவமையை சுட்டி காட்டுகிறார். என்ன சொல்றாரு? ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஏற்கனவே அவன் ஐஸ்வர்யவான். எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான் என்றால், அவன் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பணக்கார ஐஸ்வர்யவான். அவன் விவசாயம் செய்து சொத்துக்கள் சேர்த்து வைத்திருக்கிற ஒரு மனிதன். இந்த வருடமும் அவனுடைய விவசாயத்தில் அதிக விளைச்சல் கிடைக்கும். அவன் பார்க்கிறான், இந்த வருடமும் அதிக விளைச்சல். ஏற்கனவே இருக்கிற சொத்து வைக்கிறதுக்கே இடம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற பொக்கிஷங்களை வைப்பதற்கு இடம் இல்லை. இவன் என்ன யோசிக்கிறான், ஒரு குடோனை, ஏற்கனவே இருக்கிற குடோனை இடிச்சுட்டு புதுசா இன்னொன்று கட்டி, பெருசா கட்டி, இந்த வருட விளைச்சலை அதுல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ இந்த மனிதனுடைய மனநிலையை தான், ஒவ்வொரு வருடமும் விளைச்சல் வரும்போது பழைய பில்டிங்கை உடைக்கணும், புது பில்டிங் கட்டணும், சொத்து சேர்க்கணும். பழைய பில்டிங்கை உடைக்கணும், புது பில்டிங் கட்டணும், சொத்து சேர்க்கணும். ஸோ இப்படியே அவனுடைய மனநிலை ஒவ்வொரு ஆண்டும் அப்படியே போய்கிட்டே தான், திருப்தி இல்லை. அது மாத்திரமல்ல, அவன் என்ன சொல்றான், சேர்த்து வச்சுட்டு கீழே சொல்றாரு, நான் ஒன்றும் செய்வேன், களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு என் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. என்ன சொல்றான் பார்த்தீங்களா? ஆத்மாவை பார்த்து பேசுறான். என்ன பேசுறான்? உனக்கு அநேக வருஷத்துக்கு கவலை கிடையாது, தைரியமா நீ புசித்து குடித்து பூரிப்பாக இருக்கலாம். அதுதான் இவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, புசிக்கணும், குடிக்கணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். இன்னைக்கு அனைவருடைய மனநிலை இந்த உலக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டும். அதுலேயும் சொல்லுவாங்க, கடவுள் கொடுத்துருக்கிற வாழ்க்கைப்பா,
இந்த கடவுள் கொடுத்திருக்கிற வாழ்க்கையில அதை நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நாம அனுபவிப்பதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வியாக்கியானம் எல்லாம் பேசுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட மனிதன் என்ன சொல்லுகிறான், நான் அனுபவிக்க வேண்டும், பூரிப்பாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் சந்தோஷமாக இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குதோ, என்னென்ன சிற்றின்பங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து கடவுள் அந்த மனுஷனுக்கு இடைப்படுகிறார். என்ன சொல்லுகிறார், அன்று இரவு அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த இரவிலே எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொள்ளப்பட்டால் அப்படின்னு சொல்ற, எடுத்துக்கொள்ளப்படும். God decided. இவன் உலகத்திலே வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று, அதுவும் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று தீர்மானித்து விட்டான். தன்னுடைய பொக்கிஷம்தான் தனக்கு வாழ்க்கை, இதுதான் தனக்கு எதிர்காலம், இதுதான் தனக்கு ஜீவன் என்று முடிவெடுத்து விட்டான். இப்போ ஜீவனை கொடுத்தவர் ஒரு முடிவெடுத்து விட்டார். என்ன சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி உன்னை நான் எடுக்க போறேன்டா, உன் வாழ்க்கை முடிய போகிறது. நீ சேர்த்து வச்சிருக்கிற பத்தியா, இடிச்சு இடிச்சு கட்டி கட்டி, இதெல்லாம் யாருடையது, எங்க போகும், யாருக்கிட்ட போகும். எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, சீசர்களை பார்த்து சொல்றாரு, சீசர் விசுவாசி கடவுளை நம்புகிறவர்கள் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு அல்ல, தங்களுக்கு அல்ல, தேவனிடத்தில் தேவனுக்கு முன்பதாக ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும். இப்போ இந்த உவமையிலிருந்து அந்த இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த அந்த மனிதனுக்கும் சீடர்களுக்கும் இவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன, சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, எப்பா, உனக்கு கொடுக்கப்படுகிற வருமானங்கள், சொத்துக்கள், இவை அனைத்தும் உன்னுடையதல்ல, கடவுள் உனக்கு கொடுக்கிறார், அவ்வளவுதான். ஆனா இந்த ஊமையில் சொல்லப்பட்ட என்ன மனுஷன் என்ன பண்ணிட்டான், இது என்னுடையது, நான் கடினப்பட்டு உழைத்ததுனாலே வந்தது, அதல்ல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இது கடவுள் கொடுக்கிறவைகள், கடவுள் கொடுக்கிற சொத்து, கடவுள் கொடுக்கிற வருமானம், அவர் கொடுக்கிற பொக்கிஷம். நான் கஷ்டப்பட்டு உழைப்பது உண்மைதான். கஷ்டப்பட்டு உழைப்பதற்கு நமக்கு ஜீவனையும் பலனையும் கொடுப்பது யாரு, அவர். அப்ப எல்லாமே அவருடையதான். பூமி என்னுடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஸோ இந்த பூமியிலிருந்து தான் நமக்கு வருமானங்கள் வருகிறது. ஸோ அவர் கொடுப்பது தான் என்ன. அப்ப அவர் கொடுக்கிற இந்த பொக்கிஷங்களை, வருமானத்தை, பணத்தை, சொத்துக்களை நம்முடைய விருப்பத்திற்கு செய்வதல்ல, செய்வதற்காக கொடுக்கப்படவில்லை. அவர் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்பதை நாம நினைவு கூற வேண்டும். இந்த மனுஷன் இந்த உலகத்துல தன்னை ஐஸ்வர்யவனாக, பெரிய பணக்காரனாக காட்ட வேண்டும் என்பதற்காக சேர்த்து 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 வைத்துக் கொண்டே இருக்கும். இன்னைக்கு உலகம் அந்த அந்த மாதிரியான ஒரு போட்டி போடுகிற நிலையில தான். யோசிச்சு பாருங்களேன், உலகத்துல முதல் பணக்காரனாக நான் வர வேண்டும், உலகத்துல முதல் இடத்துல, பணக்கார லிஸ்ட்ல முதல் இடத்துல நான் வர வேண்டும் என்று போட்டி போடுகிற மக்கள் தான் இன்னைக்கு அதிகம். ஸோ அப்படி சேர்த்து 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 சொத்துக்களை சேர்க்கிறார்கள். கடவுள் கொடுத்தார் என்பதை மறந்து விட்டார்கள். தங்களுடைய சுய பலத்தினால் அதை சம்பாதிக்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். இந்த சொத்துக்களை எங்க சேர்க்க வேண்டுமா, பரலோகத்திலே சேர்க்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிற உண்மை. ஏன்னா தேவனுக்கு முன்பாக ஐஸ்வர்யவனாக இருக்க வேண்டுமானால் அவர் கொடுக்கிற பொக்கிஷங்களை, அவர் கொடுக்கிற பணத்தை வைத்து பரலோகத்திலே சொத்து சேர்க்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் தான் சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஒரு வாலிப மரம் இயேசு கிறிஸ்துவினிடத்துல, போதகரே, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும், எனக்கு ஆலோசனை கொடுங்க. நல்ல ஒன்று. அந்த மனுஷனுக்கு ஆலோசனை கொடுத்தார். இந்த மனிதனை மாதிரி அவன் கேட்கல. அவன் என்ன கேட்குறான், எனக்கு ஆலோசனை கொடுங்க.
நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு வாலிபன், பெரிய பணக்காரன். அவன் பணக்காரனாக ஐஸ்வர்யவனாக இருப்பதனாலே அவனை தலைவனாகவும் மாற்றியிருக்கிறார். ஸோ ஒரு வாலிபன், ஒரு ஐஸ்வர்யவான், தலைவன், இந்த 3 நிலையில் இருக்கக்கூடிய இந்த 3 தகுதி கொண்ட அந்த மனிதன் வாலிபன் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறார், எனக்கு ஆலோசனை கொடுங்க, நான் நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும். அப்போ இயேசு சொல்றாரு, எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து அப்புறம் என்னை பின்பற்று, அப்பொழுது உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்க்கப்படும், அங்கே உனக்கு சேர்ந்திருக்கும். மத்தேயு 19:21 அதைத்தான் சொல்றார். மத்தேயு 19:21, நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஸோ பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கிறவங்க தான் தேவனுக்கு முன்பதாக ஐஸ்வர்யவான்கள். இந்த பூமியில மனிதர்கள் என்னை மதிக்க வேண்டும், மனிதர்கள் என்னை கனம் பண்ண வேண்டும், என்னை 4 பேர் பணக்காரன் சொல்லி பாராட்டணும் என்று நினைத்து இந்த பூமியில சொத்து சேர்க்கிறவர்களுக்கு தேவனுக்கு முன்பதாக அவர்கள் படு ஏழைகளாக காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 6வது அதிகாரம் 19வது வசனத்தில் விதமா சொல்றார், தீமோத்தேயை பார்த்து, உன்னுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு நீ ஆலோசனை சொல்லு. என்ன ஆலோசனை சொல்ல வேண்டுமா? நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க அவர்களுக்கு கட்டளையிடு. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும், அதற்காக வருங்காலத்தில் பொக்கிஷம் சேர்க்க வேண்டும். எங்க? பரலோகத்திலே. அதுக்கு நீ ஆலோசனை சொல்லுப்பா அப்படின்னு கட்டளை கொடுக்குறாரு. ஸோ அந்த ஐஸ்வர்யவான், இந்த ஊமையில சொல்லப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யவான் பூமியில சொத்து சேர்த்துட்டே போறவனாக இருந்தான், பரலோகத்தில் அவன் சேர்க்கவில்லை. இன்னொன்று, இந்த ஐஸ்வர்யவான் செய்த 2வது காரியம் என்னன்னா, ஏற்கனவே இருந்ததை அழிக்கிறான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னுடைய பண்ட சாலைகளை, பொக்கிஷ சாலைகளை அங்க போட்டிருக்கிறார் 18வது வசனத்துல, என் களஞ்சியங்களை, ஒரு களஞ்சியம் இல்ல, பல களஞ்சியங்களை அவன் இடித்து பெரிதாக கட்டுகிறான். ஸோ இடிப்பது என்பது ஏற்கனவே இருக்கும் ஒன்றை அழிப்பது. ஸோ இது எல்லாமே கடவுள் கொடுத்ததான், கொடுத்ததை அவன் அழிக்கிறான். இப்ப ஏற்கனவே அவனுக்கு இருக்குது, போதுமானது இருக்குது, அதை விட அதிகமானதாக இருக்குது. இப்ப என்ன பண்ணிருக்கணும்? புதுசா வந்ததை அவன் எடுத்து ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு கொடுத்துருக்கணும். அல்லது புதுசா வந்ததை வச்சுக்கிட்டு ஏற்கனவே இருக்கிற சொத்துக்களை அதை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துருக்கலாம். இது 2மே அவன் செய்யல. ஏழைகளை, எளியவர்களை சிந்திக்க அவன் தவறி போனான். தனக்கு இருப்பதை தான் அழித்தாலும் சரி, அதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஸோ இன்னைக்கு சமுதாயத்தில் பாருங்க, நிறைய பிரச்சனை இந்த மாதிரி தான் நடக்கும். தக்காளி விலை ஏறிடுச்சுன்னு வைங்களேன், தக்காளி விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க? அந்த தக்காளியை கொண்டு போய் அழிச்சிடறாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டோம், அழிச்சிடறாங்க. கேட்டால் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அது இல்லாதவங்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுத்தா புண்ணியம் சேருமே, அது யோசிக்கிறது. பால் விலை ஏறிடுச்சு, உடனே கொண்டு போய் கொட்டுறாங்க, தெருவில் கொட்டி போராட்டம், எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் அப்படின்னு செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன புரியல, இது இல்லாத ஏழைகளுக்கு பால் ஒரு எவ்வளோ சத்துள்ள உணவு, அது ஒரு ஏழைக்கு எவ்வளவு குறைஞ்ச விலையில கொடுக்க முடியுமோ கொடுத்தா புண்ணியமாகவும் சேர்மை, பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்மை. ஸோ அந்த யோசனை அவங்களுக்கு வரல, கொண்டு போய் கொட்டிடுறாங்க, வீணடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு அநேகர் தங்களிடத்துல இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்க மனம் இல்லாமல், நான் அதை அழித்தாலும் அழிப்பேனே தவிர மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு மனநிலையிலே இந்த மனிதன் இருந்துவிட்டான். அதை அழித்து போட்டான். இன்னொரு ஊமையை சொல்றாரு இயேசு கிறிஸ்து. லூக்கா 16வது அதிகாரத்துல ஒரு ஐஸ்வர்யவானுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் அந்த ஐஸ்வர்யவானுடைய சொத்துக்களை அழித்து போடுகிறான் என்று கேள்விப்பட்டு அவனுடைய கணக்கை முடிக்க வேண்டும், அவனை வேலையிலிருந்து தூக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார். திட்டமிட்டு அவன்கிட்ட சொல்றாரு, எப்பா மேனேஜர் கூப்பிட்டு சொல்றார், மேனேஜர் நீ என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிச்சிட்டு இருக்கிற, நீ கணக்கு கொடு, உன்னை நான் வேலையில தூக்க. உடனே அவன் என்ன யோசிக்கிறான், ஐயோ நமக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு,
நிலத்தில் பாடுபட்டு உழைக்கவும் முடியாது, என்ன பண்ணலான்னு யோசித்து எஜமான இடத்துல கடன் பட்ட ஏழை எளியவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் கடனெல்லாம் குறைத்து அவங்க சந்தோஷப்படும்படி அவங்களுக்கு கொடுக்குறான். இதை பார்த்து எஜமான் இவன் ஞானமாய் நடந்து கொண்டான், புத்தியாய் செய்தான் என்று அவனை வாழ்த்துகிறான். என்ன சொல்றாருன்னா அந்த பகுதியில், அழிந்து போகிற இந்த உலக பொருளை கொண்டு பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் பொக்கிஷம் சேர்க்க வேண்டும். நீங்கள் வாழும்போது நித்திய வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு அழிந்து போகிற இந்த உலக பொருளை கொண்டு உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இல்லாத ஏழை எளியவர்களுக்கு நம்மிடத்துல இருக்கிறதை, நம்மிடத்துல எக்ஸஸா இருக்கிறத, நம்முடைய தேவை போக இருக்கிறதை கொடுக்கும் பொழுது அவங்க நம்முடைய நண்பர்களாக மாறுகிறார்கள், சிநேகிதர்களாக மாறுகிறார்கள். இந்த சிநேகம் தான் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிற சிநேகம். இந்த மனிதன் அதை தவறி போனான், அதை மறந்து போனான், அழிக்கிறோம். அழித்து வீணடித்து தேவன் கொடுத்ததை வீணடித்து இன்னைக்கு நம்மள அநேகரை தான் பண்றோம். இப்போ ஒன்றும் இல்லை, குடிப்பழக்கத்தில் இருக்கிறாங்க. ஏன் குடிப்பழக்கம்? தன்னுடைய ஆசை நிறைவேற வேண்டும். குடிப்பழக்கம் என்பது தனக்கு வருகிற வருமானத்தை அழிப்பது. புகைக்கிறோம், வீடு சிகரெட் குடிக்கிறோம். இதுவும் நமக்கு தேவன் கொடுக்கிற பணத்தை அழித்து விடுகிறோம். நீ பாருங்களேன், ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா தேவையில்லாம மேக்கப் போட்டுரும், அலங்கார பொருள்கள் வாங்கிக்கணும், அவசியமே கிடையாது. சாதாரண பவுடர் போட்டாலே நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் தேவன் கொடுக்கிற பணத்தை நான் ஆடம்பரம் என்ற எண்ணத்திலே அதை அழித்து கொண்டிருக்கிறேன். நமக்கு அத்தியாவசியம் போக மீதி எல்லாமே ஆடம்பரமாக தான் இருக்கிறது. பொருட்கள் இருக்கும்போது இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்டாக பொருள் வாங்கணும் என்று எண்ணி அதற்கேற்ற மாதிரி செலவுகளை செய்வது, இது எல்லாமே அழித்து விடுகிறோம். விபச்சாரம் பண்ணுகிறார்கள், பணத்தை கொண்டு போய் இன்னொருத்தருக்கு இறைக்கிறோம், இன்னொரு பெண்ணுக்கு கொடுக்குறோம், ஆணுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரியான விபச்சாரத்துக்கு செலவு பண்ணுவது அழிப்பதற்கு சமம். தேவையற்ற செயல்களிலே நீ பார்த்த சாதாரண உணவு பொருள், சாதாரண உணவு சாப்பிட்டாலே நமக்கு தேவையான சத்துக்கள் அதில் இருக்குது. ஆனால் என்ன நினைக்கிறோம், உணவு அப்படின்னா ரொம்ப லேட்டஸ்டான டெக்னாலஜி அதெல்லாம் பார்த்து உணவு சாப்பிடுறோம். சாதாரண ஒரு 10 ரூபா காஃபியை கடையில் வாங்கி குடிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே காஃபியை 150 ரூபா 200 ரூபா அப்படின்னு சொல்லி காஃபி சாப்பிட போய் குடிச்சாதான் 4 பேர் மதிப்பான் அப்படின்னு சொல்லி செய்வது அழிப்பது. அது அழிக்கணும். அந்த பணத்தை நம்ம சேர்த்து வச்சு நல்ல காரியங்களுக்கு செய்யலாம். இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு கொடுக்கலாம். காஃபி சாப்பிடணும்னா வீட்டில் போட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா கடையில் 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிந்த ஒருத்தர் சொன்னார், இந்த ஹோட்டலில் போய் காஃபி சாப்பிட்டேங்க. எப்போ? 30 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு 125 ரூபாய் அந்த ஹோட்டலில் காஃபி. அவன் இன்னைக்கு கொஞ்சம் யோசிப்பார். சரி, அப்படின்னா ஆடம்பரம் 4 பேர் முன்னாடி நான் இதை செய்தேன், அந்த ஹோட்டலில் போய் நான் இதை சாப்பிட்டேன். அது எதுக்கு? நம்முடைய வாழ்க்கை 4 பேர் மதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆடம்பர செலவுகள் செய்கிறோம். சாதாரண உடை வாங்குவது தவறு கிடையாது. ஆனால் விலை உயர்ந்த, மற்றவர்களை விட விலை உயர்ந்த உடைகளை போட வேண்டும் என்று எண்ணி வாங்குவது அது ஆடம்பரம், அது அழிவு. அந்த பணத்தை நான் அழிக்கிறேன். நம்முடைய குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உடைகள் கொடுப்பது தவறே கிடையாது, அது வாங்குவது தவறு கிடையாது. அவங்களை விட நான் இவ்வளவு செலவு பண்ணுவேன். ஒரு கல்யாணம் நடக்கிறது, இவர்களை விட அவர்களை விட இந்த ஊரிலேயே, இந்த தெருவிலேயே நம்மள மாதிரி யாரும் செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி ஆடம்பரமாக செலவு செய்யும். இதெல்லாமே நாம் அழிக்கிறோம், அழித்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கடவுள் கொடுத்தது. கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்னு சொல்றோம், அது கடவுள் கொடுத்தது. விளம்பர பலகைகள் வைக்கிறோம், பேனர் வைக்கிறோம், தேவையில்லாத காரியங்கள் செய்கிறோம். இது எல்லாமே அழித்து கொண்டிருக்கிறோம் அந்த மனுஷனை போல. அப்போ இயேசு கிறிஸ்து அதான் சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த உவமையில சீசர்களை பார்த்து சொல்றாரு, ஆடம்பர செலவுகள், ஐஸ்வர்யவான்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள், தேவையில்லாமல் பணத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறார்கள்,
ஸோ அந்த மனிதன் அழித்து கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, இந்த உவமையில் வர அந்த மனிதன் ஐஸ்வர்யவான் என்ன நினைச்சான், அவனுடைய வாழ்க்கையே இந்த உலக பொக்கிஷத்தில் பொருட்களில் தான் இருக்குது, இந்த சொத்து பத்துல தான் இருக்குது, பணத்தில் தான் இருக்குதுன்னு நினைச்சான். முடிவு பண்ணிட்டான், இதுதான் எனக்கு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றார், எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் பொக்கிஷங்கள் இருந்தாலும் அது ஒரு மனிதனுக்கு ஜீவன் அல்ல. இப்போ அந்த மனுஷன் நினைச்சிட்டான், இதுதான் எனக்கு வாழ்க்கை. அதான் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அவனே சொல்றான், ஆத்மாவே பயப்படாது, அநேக வருஷத்துக்கு சேர்த்து வச்சுட்டேன், உனக்கு வாழ்க்கையை நான் கேரண்டி ஆக்கி வச்சுட்டேன். நாம யாரு நம்முடைய வாழ்க்கைக்கு கேரண்டி கொடுக்கறதுக்கு? நமக்கு வாழ்க்கையை கொடுக்குறவர் அவர் தான் கேரண்டி கொடுக்கணும். அதனால தான் அன்னைக்கே சொல்றாரு அந்த மனுஷனை பார்த்து, இந்த ராத்திரியிலே உன் ஜீவன் எடுத்துக் கொள்ளப்படுது. இவன் கேரண்டி கொடுத்தான் ஆத்மாவுக்கு, உயிருக்கு, உனக்கு அநேக வருடத்துக்கு சேர்த்து வச்சு. ஆனால் ஜீவனை கொடுத்த அவர் என்ன சொல்றாரு, உயிரை கொடுத்த அவர் என்ன சொல்றாரு, மனுஷனுக்கு உயிரை கொடுத்த அவர் சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய உயிரை எடுக்க நான் முடிவு செய்து விட்டேன். இந்த பொருட்கள் எப்படி உன்னுடைய உயிரை காப்பாற்றுகிறது பார்க்கலாம். அப்ப அந்த மனுஷனுக்கு உதவி கேட்ட வந்த மனுஷனுக்கு இதுதான் கற்றுக் கொடுக்குறாரு. சீடர்களுக்கும் அதை தான் சொல்றாரு, இதுல உங்களுடைய ஜீவன் அல்ல, உங்களுடைய ஜீவன் தேவனுடைய கரத்துல இருக்கிறது. மனுஷனுடைய உயிரை அவருடைய கரத்துல வச்சிருக்கிறார். அவர் நினைச்சா தூக்கிடுவாரு, அவர் நினைச்சா கொடுப்பார், அவர் நினைச்சா வாழ வைப்பார், அவர் நினைத்தால் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு செகண்ட் கூட காண தேவையில்லை, அவர் தூக்கிடுவார். ஸோ இந்த ஐஸ்வர்யனுடைய நம்பிக்கை அவனுடைய உயிர் இந்த பொருட்களில் தான் இருக்கிறது என்று எண்ணினார். அது மாத்திரமல்ல, கடைசியா அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய முழு நம்பிக்கையையும் தன்னுடைய பொக்கிஷத்துல வச்சுட்டான், சொத்து பத்துல வச்சுட்டான். அதாவது மூளை செலவை செஞ்ச மாதிரி, இதுதான் எனக்கு வாழ்க்கை, இதுக்கு வெளியில் எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு அதை பிடித்து கொண்டான். உறுதி நம்பிக்கை தேவன் மீது வைக்க வேண்டும். நமக்கு சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து உழைப்பதற்கு சரீர வலிமை, ஞானம், கல்வி, தொழில், வருமானம் எல்லாத்தையும் கொடுத்த கடவுளை நம்புவதை விட்டுவிட்டு அவன் சேர்த்த பொருட்களை நம்ப ஆரம்பித்து விட்டான். அவனுடைய நம்பிக்கை மாறி போனது. ஸோ அந்த மாறிப்போன நம்பிக்கையில அவன் இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கை ஒரு ராத்திரியோடு முடிவடைய சூழ்நிலைக்கு வந்தது. ஸோ இதை இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்து சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பொருளாசையினால் பெரிய ஆபத்துகள் வருகிறது. பொருளாசை நம்மை ஆபத்துக்கு நேராக அழைத்து செல்லும். பொருளாசை தன்னுடைய நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில பொருளாசை என்பது ஒன்று இருக்குமானால் அது நமக்கு பெரிய பாதிப்புகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஒன்றும் இல்லை, பொருளாசை ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அவனை தேவனை விட்டு தூரமாக இழுத்து சென்று கொண்டே இருக்கும். விதைக்கிறவனுடைய உண்மையில் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, பொருளாசை என்பது ஒரு முள். அந்த முள் என்ன செய்யுமா, கர்த்தருடைய வார்த்தையை மனிதன் கேட்டு அது இருதயத்துக்குள்ளே போடும்போது பொருளாசை என்கிற முள் அந்த வார்த்தையை நெருக்கி அந்த வார்த்தை வளர விடாதபடிக்கு இவனை ஆவிக்குரிய மந்த நிலையில, ஆவிக்குரிய செத்துப்போன நிலையில வைத்து விடுகிறது. மனிதன் ஆவிக்குரிய வளர்ச்சி எப்போ அடைகிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும்போது. ஆனால் அந்த பொருளாசை உள்ள இருக்கும்போது இது நம்ம செய்ய விடாது, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய விடாது. அந்த வார்த்தை அப்படியே நெருக்கி நசுக்கி போட்டுவிடும், வளர்ச்சி இல்லாமல் போய்விடும், தேவனை விட்டு தூரமாக இழுத்து சென்று விடும். பொருளாசை சகோதர சிநேகத்தை சீரழிக்கும். பொருளாசை குடும்ப உறவுகளை முறித்து போடும். இன்னைக்கும் எத்தனை விசுவாசிகள் அண்ணன் தம்பி கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அண்ணன் தம்பி தகராறு என்னன்னு கேட்டா சொத்து பிரச்சனை, சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை. ஆனா அண்ணன் தம்பி சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, நல்ல பயபக்தியோட சத்தியத்தை கேட்கிறவங்க, மாய்மானம் பண்ணுகிற வாழ்க்கை.
ஸோ இந்த மாதிரி சொத்து தகராறு எதனால வருது? பொருளாசை. சகோதர அன்பு முக்கியம் என்று தீர்மானிக்க வேண்டும். இந்த உலகத்தில் பொருளாசையை விட முக்கியமானது சகோதர அன்பு, ஒருவருக்கொருவர் காட்டுகிற அன்பு, உன்னை போல பிறனை நேசி என்கிற அந்த அன்பு. இப்போ இந்த மனிதன் என்ன நினைச்சிருக்கலாம்? சரி, என் சகோதரன் ஆசைப்பட்டு எடுத்துட்டா இருக்கட்டும், நல்லா இருக்கு, நான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறது போதும், இதில் நான் வாழ்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துக்கு வந்து கேட்டிருக்கலாம். இவனுக்குள்ளும் பொருளாசை இருந்தது. எனக்கு உதவி செய்யுங்க, பேசுங்க, என் சொத்து எனக்கு கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை அதுதான் முடிவு பண்ணிட்டோம். இதில் தான் நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது என்று நாம் தீர்மானித்து விட்டோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நாம் இந்த பூமியில ஐஸ்வர்யவன்களாக இருக்க விரும்புகிறோமா, பரலோகத்திலே தேவனுக்கு முன்பதாக ஐஸ்வர்யவன்களாக இருக்க விரும்புகிறோம்? பூமியிலே ஐஸ்வர்யவன்களாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை கேரண்டி இல்லை. நான் சம்பாதித்ததும் கேரண்டி இல்லை. இது அழிந்து போகும், திருடப்படும், கொள்ளையடிக்கப்படும், அபகரிக்கப்படும். ஆனால் பரலோகத்தில் சேர்க்கப்படும் பொக்கிஷம், அதை யாரும் திருட முடியாது, அபகரிக்க முடியாது, அழிந்து போகாது. என்னை நித்தியத்திற்கு அழைத்து செல்லும். சீடர்களை பார்த்து அவர் சொல்ல காரணமே தான் பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபை பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக. உங்களுக்கு வருகிறது போதும் என்கிற மனநிலையில் இருக்கிறது. போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயத்தை சொல்லக்கூடிய. நம்முடைய தேவைக்கு போக மீதி இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. யாரையாவது ஏழை எளியவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுங்க, அவங்களுக்கு சாப்பாட்டு கொடுங்க, வாங்கி கொடுங்க. ஏதாவது நீங்கள் செய்தால்தான், அந்த மாதிரி செய்கிற செயல்கள் தான் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும். இந்த பூமியிலே அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சொத்து பத்து, மாமை மச்சான், இவர்களுடைய உறவுகள்லாம் முறிந்து கிடக்கிறது காரணம் பூமிக்காக, சொத்துக்களுக்காக, நிலத்துக்காக, அழிந்து போகிற மண்ணுக்காக. அதை நாம் புறக்கணித்து மனித உறவுகளை, மனித அன்பை, ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பை நாம் முக்கியத்துவப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை தம்முடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ள சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். தலைவனை நாம் துதிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். பொருளாசை குறித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. பொருளாசை என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. பொருளாசை மனிதனுடைய வாழ்க்கையை அழிவுக்கு நேராக அழைத்து செல்லும், நித்தியத்தை இழக்க செய்யும், தேவனுடைய உறவை முறிக்க செய்யும், மனித உறவை முறிக்க செய்யும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. பொருளாசையை விட்டுவிட்டு எங்களுக்கு வருகிறவைகள், நீர் எங்களுக்கு கொடுக்கிறவைகள் போதும் என்கிற மனதோடு கூட இருக்கனை உதவி செய்கிறார். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தில் அவர்கள் நிலைத்திருக்கவும், இந்த சத்தியத்திற்கு ஏற்றபடி அவர்கள் வாழவும் நீ உதவி செய்கிறார். தொடர்ந்து பிரசன்னம் கூட இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆம் ஆம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம்.